என்னதான் கார் கேபின்குள்ள எல்லாமே பிரீமியமா தெரிஞ்சாலும், இந்த ஏர் ரிஃப்ரெஷ்னர் நமக்கு பிரீமியமாவும், பிளசன்ட்டாவும், பிளஸ் அது மட்டும் இல்லாம லாங் லாஸ்டிங்கும் இல்லனாலே, நமக்கு அதுவே ஒரு ஃபீலா இருக்கும். பிகாஸ் காருக்குள்ள ஏறுனோனே நம்ம மெயினா பார்க்கறது கேபினோட அந்த சுத்தி இருக்கிறத பார்க்கறத தாண்டி அத ஸ்மெல் பண்றது தான். ஸோ ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு அந்த பிளசன்ட் அந்த டிரைவிங்கும் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்னு நெனச்சோம்னா, ஒரு நல்ல ஏர் ரிஃப்ரெஷ்னர் தேவை. ஸோ அப்படி நான் வாங்குனது தான் ஏர் ப்ரோ கம்பெனியோட ஒரு ரிஃப்ரெஷ்னர். ஆக்சுவலா நான் கொஞ்சம் வேற டைப் ஆஃப் ஏர் ரிஃப்ரெஷரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வுட்டன் கேப் பேஸ் பண்ணது, டேக் பேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் லிக்விட் பேஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணேன். பட் ஆனா எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெல் பேஸ்ட் ஏர் ரிஃப்ரெஷர் தான் ரொம்ப புடிச்சுச்சு. பிகாஸ் அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆர்டர்ஸும் வராது நமக்கு வந்து. அது வந்து நம்ம உள்ள போம்போது ரொம்ப பஞ்சன்ட்டாவும் இருக்காது. அதே மாரி ஒண்ணுமே வராமலும் இருக்காது. ரொம்ப பிளசன்ட்டா அந்த பெர்ஃப்யூம் அப்படியே அந்த கேபின் ஃபுல்லா அப்படி நல்லா நீட்டா அந்த ஏசியோட ஏசியா ஜெல் ஆகி அப்படி மெர்ஜ் ஆகி சூப்பரா வரும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இப்ப ரீசென்ட்டா வாங்குனது வந்து தாராக்ஸ்ல வந்து ஒண்ணு போட்டு அவங்களே குடுத்திருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் ரீசென்ட்டா ஒண்ணு ஏர்ப்ரோல வாங்குனது வந்து மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லார் பேஸ் பண்ண ஒரு சீரிஸ் ஒண்ணு ஜெல் சீரிஸ் தான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு வுட்டி ஃபாரஸ்ட் பேஸ்டு தீம்ல குடுத்துருக்கனால ரொம்ப பிளசன்ட்டா இருக்கு. நான் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் அந்த வுட்டின்னு வரும்போது எனக்கு அந்த அவுத் ஸ்மெல் கொஞ்சம் அந்த ஒரு ரொம்ப டெம்ப்டிங்காவும், தலை சுத்தும், தலை வலிக்கும் அப்படின்னு நான் ஒரு ஃபீல் பண்ணேன். பட் ஆனா எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல. ரொம்ப பிளசன்ட்டா இருக்கு. அதனால ரொம்ப மைல்ட் அண்ட் பிளசன்ட்டா இருக்கு. அண்ட் ரொம்ப சூதிங்கா இருக்கு. அதுதான் மெயினான விஷயமா இருந்துச்சு. அதனால இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெல் பேஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால ஒரு 2ல இருந்து 3 மாசம் வர வரைக்கும் கண்டிப்பா அது லாஸ்ட் லாங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்களும் அத வேணா வாங்கிக்கோங்க. இது Flipkartல வந்து நான் வந்து ₹380க்கு வாங்குனேன். ஆஃபர் கோட் போட்டு தான் வாங்குனேன். நீங்களும் அது வேணும்னா வாங்கிக்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஷேர் பண்றேன். அண்ட் இந்த மாரி நெறைய கேட்ஜெட்ஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.